ஒரு நாள் நம்ம உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டோம்னா வீட்டில் உள்ளவங்க பாடு திண்டாட்டம் தான் போல தெரியுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷோல்டர்கிட்ட பிடிச்சிக்கிச்சு, கையை தூக்க முடியல. நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிசியோ பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வந்தேன். எதுவும் வேலை அதிகமாக பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலையில் ஹோட்டலில் இட்லி வாங்கி சாப்பிட்டாச்சு. 3 வேளைக்கும் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு சிம்பிளாக சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டேன். தயிர் பாக்கெட்டு வாங்கி தயிர் சாப்பாட்டோடு முடிச்சாச்சு. வேறு எதுவும் பண்ணலை. நைட்டுக்கும் மாவு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு என்னையை உட்கார வச்சுட்டு அவங்க 3 பேரும் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் தோசை ஊற்ற இவங்க 2 பேரும் சேர்ந்து சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சையில் அரைக்கக்கூடிய சட்னி தான், ஆனால் பச்சை ஸ்மெல்லே வராது. தக்காளி சட்னி மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக நான் எந்த வேலையும் பார்க்காம அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஓரளவுக்கு சமாளிக்க தெரிகிற அளவுக்காவது அவங்களுக்கு ஏதாவது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாய்.